பாட்டுல இவர் என்னமோ பெரிய சைக்கோ மந்த்ரா யோகி பீர் ரேபிட் மேக்கு ஒரு பாட்டு பாட்டாரோம். அடுத்த பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணா அதுக்கு நாங்க கேட்கணுமா? வேற வேலை இல்லை, கோச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் தான் வேலை, எனக்கும் வேலை. ஆனா வேலை முடிச்சு ரெஸ்ட் பண்ணி இருப்பீங்க, அப்படி இதையும் கையோட கேட்டு போயிருங்க. சரி, பாட்டு என்னடா 1800 தான் கிருதி மச்சான், என்ன கதை? நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து ரஜினி மாதிரி ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி. ஸோ 1800 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ 1800 பேர் கேட்டிருக்காங்கன்னா 1,80,000 பேர் கேட்ட மாதிரிங்கிற ஒரு ஃபீல்டில் நான் மிக்ஸ்டி இருக்கோன்னு வச்சுக்குவோமே. சரிங்களா? நம்ம பக்கம் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் சும்மா கிடக்கிறப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ சரி நம்ம பாட்டு செய்வோம், நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அதில் வெளியாகும். எல்லாத்துக்கும் எஸ்கேப் பாயிண்டாக ஒன்று வேணும்ல. எங்களோட எஸ்கேப் பாயிண்ட் வந்து நாங்கள் மியூசிக்கில் பார்த்தோம், வரிகள் மூலியமாக பார்த்தோம். நாங்கள் எழுத எங்களோட மென்டல் ஹெல்த்து, அப்புறம் எங்களால் வந்து நாங்கள் இன்னும் தெளிவடைஞ்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, அது கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் எங்கள்கிட்ட சொல்லணும் அது உங்களை என்ன பண்ணிச்சின்னு. ஆனால் இந்த பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு எங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் யார் யாருக்கிட்ட வந்து பதில் கொடுக்கணுமோ கொஞ்சம் சக்காஸ்டிக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து இந்த பாட்டோட அப்டேட்ஸ் இன்னும் 2-3 வாரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்கள் பாடுறது நிப்பாட்ட போகிறதே கிடையாது. இந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு கேட்குறவங்க காதுக்கு கேட்குற வரைக்கும், நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் நாங்கள் பாடிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ thank you for loving Mixd and Mixd love you all.